ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு அவர் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் என்னோட பிக்மி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அனுபவத்த பத்தி தாங்க சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்னன்னு தெரியுமாங்க? என்ன டே, என்ன டைமுக்கு நம்ம பிஹெச்சிய ஆர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல விசிட் பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல. நாங்க ஃபர்ஸ்ட்டு போனம்பொழுது, மண்டே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஈவன் தான் நாங்க மண்டே ரீச் அவுட் பண்ணும்பொழுது கூட, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் தான் இந்த ஏரியால பிஹெச்சில வந்து இந்த பிக்மி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ற ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு ஒரு 3 டேஸ் வந்து சொன்னாங்க. டைமிங் சொன்னாங்கங்க. அந்த சொன்ன டைமிங் படி, டே படி நாங்க போய் விசிட் பண்ணும்பொழுது, அவங்க வந்து என்ன சொல்ட்டாங்கன்னா, இந்த ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து இருந்தா மட்டும் தான் நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு வந்து ப்ராசஸ் பண்ணுவோம், செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து இன் டீட்டெயில்டா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா கிடையாது. நாங்க மல்டிபிள் விசிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து, நாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிறத வந்து எங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைச்சுச்சு. ஸோ, இப்போ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறதுக்கான ஒரு வீடியோவுமே நான் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் குடுக்குறேன். நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு, அண்ட் தென் நீங்க வந்து அவங்க சொல்ற டே அண்ட் டைம்ல போய் நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட ஒன்ஸ் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கெட் பண்ணது முடிச்சோம். விஹெச்எம் கிட்ட தான் நம்ம போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம குடுப்போம். அது முடிச்சோனே மட்டும் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் விஷயமே ஆரம்பிக்கும். என்ன ஆகும் அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு வந்து தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கெட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10, ஒரு 50 பேர் அந்த மாரி மொத்தமா தான் வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பண்றாங்க. அங்க போதிய ஆள்கள் இல்லாதனால, இந்த ப்ராசஸ்ல வந்து டிலே இருக்கு. இப்போ நீங்க பிஹெச்சிய வந்து விசிட் பண்ணும்போது இருக்கிற ஸ்டெப்ஸ வந்து நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ஒரு ஸ்மால் சைஸ் நோட் நீங்க எடுத்துட்டு போகணும். அதுல வந்து ஓபி என்ட்ரி நீங்க போடணும். அந்த நோட்ட உங்களுடைய விஹெச்என் அங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க குடுக்கணும். குடுத்துட்டு, அவங்க உங்களுக்கான டைம் வரும்போது உங்கள கூப்பிடுவாங்க. அப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடிபி உங்களுக்கு வந்து வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படிதான் சொன்னாங்க. அ ஆனா 3 டூ 4 டேஸ் ஆகியுமே எனக்கு வந்து ஓடிபிக்கான கால் எனக்கு வந்து வரலைங்க. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிஹெச்சிய திருப்பியும் விசிட் பண்ணும்பொழுது, அவங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "உங்களுக்கு முன்னாடி நெறைய பேருக்கு நாங்க இன்னும் ரெஜிஸ்டரே பண்ணல. உங்களுக்கு வந்து இப்போ என்ன அர்ஜென்சி?" அப்படிங்கிற மாரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கறாங்க. ஸோ, அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருந்தது. மல்டிபிள் டைம்ஸ் நம்மளால ரீச் அவுட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, இந்த ஒரு பிக்மி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ரொம்ப வந்து அம் ஒரு முக்கியத்துவம் குடுத்து அவங்க யாருமே வந்து பார்க்கறது கிடையாதுங்க. இது ஒரு ஒரு சைடா இருக்கிற ஒரு ஒரு விஷயமா பார்க்குறாங்க. ஆனா, எத்தன பேர் அவங்களுடைய நேரங்கள செலவழிச்சு அந்த பிஹெச்சிய வந்து விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இவங்க ப்ராப்பரா அப்டேட் பண்றதுக்கான அதாவது கரெக்ட்டான டைம்ல எல்லா விஷயங்களையுமே ரெஜிஸ்டர் பண்றதா இருக்கட்டும், இல்ல மெடிக்கல் டீட்டெயில்ஸ வந்து அப்டேட் பண்றதுக்கான டிலே இருக்கிறதுனால என்னவான்னு தெரியல எனக்கு. அந்தந்த மந்த்துக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டும் டிலே ஆகுது. பிளஸ் கிட்டும் வந்து குடுக்குறதுக்கும் டிலே ஆகுது. அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நான் ஒரு சிலர்கிட்ட பேசம்போது அவங்களுமே அதத்தான் சொல்றாங்க. என்னோட ரிலேட்டிவ்ஸ்ல இருக்கிறவங்களும் சொல்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே அதையே சொல்றாங்கங்க. சரி, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்டின்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு, நம்மளுக்கு வந்து இந்த 2 ஸ்கீம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஒண்ணு வந்து முத்துலட்சுமி ரெட்டி அவங்களோட ஸ்கீமும், இன்னொன்னு வந்து பிரதம மந்திரிங்கிற ஒரு ஸ்கீமும் இருக்கு. அதுலேருந்து வர அமௌண்ட் எல்லாமே நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லயே நம்ம போய் கெட் பண்ணிக்கலாங்க. அங்க போனா போஸ்ட்மேனுமே சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலி வந்து ₹250 குடுங்க. அப்பனா தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன். அப்படின்னு சொல்றாங்க. இந்த ₹250க்கான ரிசிப்ட் ஏதாவது இருக்கா? நீங்க குடுப்பீங்களா? இந்த 250 அமௌண்ட் வந்து நாங்க குடுக்குறோமே, இது எப்படி எங்களோட அக்கவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா? என்னங்கிற டீட்டெயில்ஸ் கேட்கும்பொழுது, அதுக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர் கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே இல்ல. சடனா அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ₹250 குடுத்தீங்கன்னா நான் பண்றேன். இல்லன்னா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்ளோ தூரத்துக்கு வந்து அவங்களுடைய வேலைகள வந்து தள்ளி போடலாமோ, அந்த லெவலுக்கு அவங்க பண்றாங்க. இதையுமே அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அவங்க யாரும் பண்றது கிடையாதுங்க. இதெல்லாமே வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்களுக்கும் ஈஸியா இருக்கும்.
அவங்க கூட இருக்கிறவங்களுக்குமே ஈஸியா போயிட்டு ஒரு விஷயத்த கெட் பண்ணிட்டு வர்றதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எந்த கவர்மெண்ட்டுக்கு இது தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலில யாராவது இருக்காங்கன்னா சொல்லுங்க. மேபி இது மூலியமாவது ஏதாவது கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தா தட்ஸ் வெல் அண்ட் குட். வெல்கம் பண்றோம். அதையும் நாங்க. இந்த ஒரு வீடியோ யாரையுமே நாங்க கஷ்டப்படுத்துறதுக்காகவோ, இது பண்றதுக்காகவோ நான் சொல்ல கிடையாது. இது எல்லாருமே பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் நான் சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.